வணக்கம். நான் கீதையை அறிதல் புத்தகத்த சமீபத்தில வாங்குனேன். அத எழுதியவர் திரு ஜெயமோகன் அவர்கள். ஜெயமோகன பத்தி அவர்கள பத்தி நம்ம பெருசா ஒண்ணும் இன்ட்ரோடக்ஷன் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, தமிழ் எழுத்தாளர் அந்த உலகத்தில அவர் மிக சிறந்த ஒரு நட்சத்திரம். மிக சிறந்த அறிவு ஜீவி. அ அதனால அவர் என்னதான் கீதையை அறிதல்ன்னும்போது, என்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்டின்னா நிச்சயமா கீதையுடைய பெருமைய உயர்த்தி பிடிக்கிற மாரி இருக்கும். கீதைய பத்தி ரொம்பவும் எளிமையாக நமக்கு ஒரு புரிய வைக்கிற மாரியான ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு வாங்குனேன். ஆனா அதோடைய அவருடைய ஒரு உரையுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த நூல் அப்படின்றது அப்புறம் தான் தெரியுது. அந்த புத்தகத்துல அவர் போட்டிருக்காரு. அ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அ உரையாற்றி இருக்காரு. கீதை அறிதல் என்ற நூல பத்தி உரையாற்றி இருக்காரு. அந்த உரையோடைய தொகுப்பு இப்போ நூலா அ குடுத்திருக்காரு. அதுல என்னன்னா, ஆரம்பத்திலேயே அவருடைய இது எப்படி இருக்குன்னா, கீதையை வந்து விஞ்ஞான பூர்வமாக, சரித்திர பூர்வமாக அணுகுவது அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு புரிய புரியிறா மாதிரி கீதையை சொல்வது. ஏன்னா, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் வந்து எதையுமே அறிவியல் ரீதியாக, வரலாற்று ரீதியாக அணுகுறாங்க. அவங்க கிட்ட அந்த அதெல்லாம் வந்து வேலை செய்யாது. தத்துவங்கள் பேசினாலோ, இல்ல மிகப்பெரிய இந்த ஃபிக்ஷன் சொல்லக்கூடிய கற்பனைகள பத்தி பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. ஆர்வம் வராது அப்படின்னு சொல்றாரு. அ ராமானுஜர், மத்வர், ஆதிசங்கரர் அவங்கலாம் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில அவங்க அறிவு நிலையில் இருந்து கீதையை பத்தி சொன்னாங்க. ஆனா அது இப்போதைக்கு அத வந்து வரலாற்று ரீதியாக அணுகணும் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா கீதையே வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்துக்கள் எல்லாருக்குமே தெரியும். கீதை அப்படின்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால அர்ஜுனனுக்கு குருட்சேத்திர போர்க்களத்தில ஆரம்ப கட்டத்தில சொல்லப்பட்டது. அப்படின்னு மகாபாரதத்தில இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மகாபாரதம்ன்றதே வந்து ஜெயம் அப்படின்ற ஒரு நூல். ஜெயம் என்ற பேர்ல அ வியாச முனிவரால, வியாச பகவானால எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய இதிகாசம். இதிகாசம்னு சொன்னாலே, அது வந்து உண்மையாக நடந்தது அப்படின்றதுக்கான அர்த்தம் இதிகாசம்னா அப்படிதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. இதிகாசம்னா உண்மையா நடந்தத அப்படியே சொ சொல்றோம். இதுல வந்து எந்த விதமான கற்பனையோ, கலப்போ எதுவும் இல்லை அப்படின்றது தான் இதிகாசம். புராணங்களுக்கும் இதிகாசமும் இதுதான் வித்தியாசம். அதனால இத வந்து உண்மையாக நடந்ததாக எல்லா இந்துக்களுமே இன்ன வரைக்கும் நம்புறாங்க. உண்மையான இந்துக்கள் அத்தனை பேரும் இத தான் நம்புறாங்க. ஸோ இதில தான் ஒரு இப்ப நெறைய ஆராய்ச்சியாளர்கள் முக்கியமாக மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள், அவங்க வந்து முக்கியமா இந்த இங்கிலீஷ் பீப்பிள், அவங்க வந்து முக்கியமா மிஷனரீஸ் அவங்க இந்த இந்தியாவுக்கு வந்தம்போது அவங்களை விட, அவங்க பைபிளை விட மிகப்பெரிய ஒரு அறிவு திரட்டு இந்த நாட்டுல இருக்கிறத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களால அத ஜீரணிக்கவே முடியல. அதனால சில பேர் அத மொழிபெயர்த்து அவங்க நாட்டுக்கு குடுத்தாங்க. பல பேர் அத எப்படி சிறுமைப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணத்துல அத ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏதோ கண்ண கட்டிக்கிட்டு, கண் தெரியாதவங்க பல பேர் வந்து யானைய வந்து தொட்டு பார்த்து அவங்கவங்க இஷ்டத்துக்கு கதை சொன்ன மாதிரி, இவங்களும் இஷ்டத்துக்கு ஒண்ணு சொன்னாங்க. அதுல மோ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சிறுமைப்படுத்தணும் அல்லது இந்த இந்து இலக்கியங்கள் அத்தனையுமே வேதங்கள்ல இருந்து எல்லா வேதங்கள்ல அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணும் எல்லாம் கால நிர்ணயம் பண்றது முக்கியமா. கிறிஸ்துவுக்கு அப்புறம், கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்படிதான் கால நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா, கிறிஸ்து தான் வந்து ஜீசஸ் தான் வந்து ஞானத்தை உலகத்துக்கே போதித்தார், அறிமுகப்படுத்தினார். அவரோட பைபிளுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாம் வந்து மத்த உலகத்துக்கே ஞானம் பரவியது. அப்படின்றது இவங்களுடைய அவங்களுடைய கர்வம், நம்பிக்கை.
அதை உடைக்கிற மாரி இந்து சமய நூல்கள் இருந்ததுனால, அது எல்லாமே கிறிஸ்துவுக்கு அப்புறம் வந்து தோன்றியது அப்படின்னு ஒரு கால நிர்ணயத்துக்குள்ள தள்ள முயற்சி பண்ணாங்க. ஆதிசங்கரர வந்து 7ஆம் நூற்றாண்ட சேர்ந்தவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதே மாரி ஒவ்வொரு நூலையும் வந்து கிபி அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. கிபி 1ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா வேதங்கள மட்டும் அவங்க எவ்வளோ பண்ணாலும் அவங்களால கிறிஸ்துவுக்கு பிறகு கொண்டு வர முடியல. அதனால வேற என்ன பண்றதுன்னு தெரியாம, அவங்களுடைய பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில ஒரு ஒரு காலகட்டத்தில, சரி போனா போது வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதங்களையும் அந்த காலகட்டத்துக்குள்ள அடக்க பார்த்தாங்க. முக்கியமா ஆரியர்கள் வந்தாங்க. திராவிடர்கள் அழிச்சாங்க. அ அவங்களால உருவாக்கப்பட்டது வேதம் அப்படின்லாம் கட்டுக்கதைகள் பல வந்தது. இதெல்லாம் இப்ப வந்து விஞ்ஞான ரீதியாக பொய் அப்படின்னு வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஆரிய படையெடுப்புன்றது இப்ப ஆரியன் மைக்ரேஷனா இப்ப மாத்திட்டாங்க. எப்படியோ ஆரியன்றவன் வெளியிருந்து வந்தான். அவன் தான் உங்களுக்கு அறிவ குடுத்தான். உங்களுக்குன்னு தனியா அறிவுன்றதே கிடையாது. அதனால வெளியில வந்து ஆரிய மதத்தமான இந்து மதத்த நீங்க ஏத்துக்கின மாரி, இயேசு மதத்தையும் ஏத்துக்கங்க அப்படின்ற மாரி தான் அவங்களுடைய திட்டம். இது வந்து இங்க நெறைய அ கட்சி திராவிட கட்சியினர், அப்புறம் வந்து மிஷனரிகள் அமோகமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து அறிவு ஜீவிகள்னு சொல்லக்கூடிய அ இந்திய இதழ் அறிவுஜீவிகள்னு சொல்லக்கூடிய அவங்களால உருவாக்கப்பட்ட, அவங்களோட ஆங்கிலேயர்களுடைய இந்த தாக்கத்தினால உருவான அறிவுஜீவிகளும் சரி, அப்பவும் சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி, அந்த அறிவுஜீவிகளும் இந்த கால நிர்ணயத்தில வந்து தவறி போய் விழுந்துட்டாங்க. அவங்களும் வந்து ஆங்கிலேயர்களுடைய, இந்த மிஷனரிகளுடைய இந்த கால நிர்ணயத்தில அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன்னா, அவங்கள வந்து அ அறிஞர்கள், விஞ்ஞானத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு வந்து காட்டிக்கணும் இல்லையா? இல்லன்னா வந்து சும்மா ஏதோ ஒரு கற்பனை கதைய மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அறிவிலிகள்னு ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால இந்த அறிவு தளத்தில அவங்கள அறிவாளிகள்னு காட்டிக்கணும்னா, இந்த மாரி வந்து அ அவங்க இதுவும் இந்த காலகட்டத்த சேர்ந்தது, அது அந்த காலகட்டத்த சேர்ந்தது. கிபிக்கு அப்புறம், கிமுக்கு முன்னாடி அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாரி ஜெயமோகன் அவர்களும் ஒரு சில பேர் மகாபாரதமே வந்து அ இப்ப இருக்கிற மகாபாரதமே நெறைய இடைச்செருகல்களால உருவாக்கப்பட்டது. ஒரிஜினல் மகாபாரதம் வந்து என்னவோ 700 பக்கத்திலே முடிஞ்சிரும். 400 பக்கத்திலே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அது வந்து சாதாரணமா ஒரு 2 பேரு அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கின கத தான். அத வந்து பின்னாடி வந்தவங்க டெவலப் பண்ணி, அவர் பேர்ல வியாசர் பேர்லயே டெவலப் பண்ணி சேர்த்துட்டாங்க. அப்படின்னு அவங்க ஒரு கத கட்ட ஆரம்பிச்சாங்க. அவன் என்ன அத இவங்களால ஜீரணிக்க முடியல. ஆங்கிலேயர்களால இப்படி ஒரு அற்புதமான ஒரு அறிவு களஞ்சியம் உருவாக்கப்பட்டிருக்கான்றத அவங்களால ஜீரணிக்க முடியாதனால, அவங்க ஏற்படுத்தின அந்த கட்டுக்கதைய நம்ப இந்திய அறிவுஜீவிகளும் ஏற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல அவங்க ஆராய்ச்சியாளர்கள்ன்னு வேற சொல்லிக்கினாங்க. எப்படி எத வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல. கேட்டா, அ மொழி நடை இப்படி இருந்தது, மொழி நயம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ மொழி நடை இப்படி மொழி நயம்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள படிக்க முடியல. இவங்களுடைய ஆராய்ச்சி அறிவுலாம் எங்க போச்சுன்னு நமக்கு தெரியல. இப்ப என்னன்னா, இதே மாரி ஜெயமோகன் அவர்களும் என்ன பண்ணிட்டாரு, மகாபாரதம்ன்றது ஒ கட் ஒரு சின்ன அந்த காலத்துல எழுதுனது. அதுக்கப்புறம் வந்து கிமுல ஏதோ அவரே ஒரு கால நிர்ணயம் சொல்றாரு. கிமுல எழுதியிருக்கலாம். ஆ 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இன்னையிலிருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன நூலு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வந்து இடைச்செருகல் பண்ணிட்டாங்க. அப்படின்னு இவரும் சொல்றார். கேட்டா வந்து மொழி நடை, மொழியோடைய வளர்ச்சி அப்படின்னு வந்து இவர் சொல்றார். இவர் என்ன மாதிரியான ஆராய்ச்சி மொழியில பண்ணாருன்னு இவர் சிறந்த எழுத்தாளர். நெறைய நூல்களை படித்திருக்கிறார். நெறைய நூல்கள எழுதியிருக்கிறார். ஆனா ஒரு மொழியியல் பத்திய தீவிரமான ஆராய்ச்சியாளரா? அது எனக்கு தெரியல. மொழியியல பத்தி என்ன ஆராய்ச்சி கட்டுரைகள வெளியிட்டிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் மொழியியல பத்தி அவர் வந்து சொல்றாரு.
அ எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான வெளிநாட்டு அறிஞர்கள் கூட பைபிள பத்தி இவ்ளோ ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. பண்ண மாரி எனக்கு தெரியல. அவங்க வந்து அத நம்புறாங்க. மகாபாரதம் வந்து கிமுல 4000 வருஷத்துக்கு இப்ப இருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி கிமுல உருவானப்பட்டது. அதுக்கப்புறம் அதுல வந்து கீதையே இல்லன்ட்டாரு மொத்தமா. அவரு வியாசர் எழுதின மகாபாரதத்துல கீதையே இல்ல. அதுக்கப்புறம் 4000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு அப்புறம் அ இயேசுவும் பிறந்து 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் வந்து கீதையே அதுல சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு போடா போட்டுட்டாரு. கேட்டா அவரு ஆராய்ச்சி பண்ணேன், நானும் ஆராய்ச்சி பண்ணேன்றாரு. கேட்டா மொழிநடை அப்படின்றாரு. என்ன மொழிநடை இவரு ஆராய்ச்சி பண்ணாரு? என்ன மொழியில இவருக்கு என்ன கல்வெட்டு, மொழியியல் அந்த இதெல்லாம் பத்தி அவருக்கு என்ன மானுடவியல், அதில பத்தி என்ன ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிஹெச்டி வாங்கினாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றார். அத நம்ம வந்து நம்ப வேண்டியதா இருக்குது. ஏன்னா, அவர் வந்து தமிழ் அறிவு களஞ்சியத்தில வந்து ஒரு முத்திர பதிஞ்சதுனால எல்லாரும் நம்புவாங்க. நம்புறதுக்கான இடம் இருக்குது. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. நம்ம எதிரிங்களுக்கு எதிரா போராடுறதுக்கு பதிலா, உள்ள இருந்து தங்கள் அறிவாளின்னு காட்டிக்கிறவங்களுக்கு எதிரா, அவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள சரி பண்றதுக்கே நம்ம வந்து அதிக நேரம் செலவு பண்ண வேண்டிய இதுல இருக்கிறோம். இது நம்ம இந்து மதத்தோடைய சாபம். ஏன்னா இந்து மதம் இன்னும் ஒண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. சைவம் தான் இருக்குது, வைணவம் தான் இருக்குதுன்னுவாங்க. அது எல்லாமே வந்து ஆரியர்களால கொண்டு வரப்பட்டது, பிராமணர்களால கொண்டு வரப்பட்டதுன்னுவாங்க. ஆனா யாரும் சைவமோ, வைணவமோ, சாக்தமோ, கௌமாரமோ, ஆ அப்புறம் கணாபத்தியமோ, அது எல்லாமே வந்து வேதத்த அடிப்படையா கொண்டதுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே வேதத்தோடைய லிங்க் பண்ணப்பட்டது. வேத மதம், அவேத மதம் அப்படின்னு 2 வகை இருக்குது. பௌத்தம், சமணம் அவெல்லாம் வந்து வேதங்களை மறுத்த மதங்கள். மத்த பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சைன்னு நெறைய நம்மகிட்டலாம் இருக்கு. மற்றும் இந்த சைவம், வைணவம் போன்றவை எல்லாமே வந்து வேதங்களை அடிப்படையாகக் கொண்ட மதங்கள். அப்படி இருக்கும்போது தூய சைவம், தூய வைணவம்னு இங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வேதத்தோட லிங்க் பண்ணப்பட்டது தான். அந்த ஆச்சாரியர்களே அத ஒத்துக்கிறாங்க. சைவ ஆச்சாரியர்களும் சரி, வைணவ ஆச்சாரியர்களும் சரி, எல்லாமே வந்து அத ஒத்துக்கிறாங்க. இந்த அறிவு ஜீவிகள் வந்து ஆனா நம்மள வந்து குழப்பணும், மதம் மாற்றத்துக்கு நம்மள தயார்படுத்தணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்க. நான் ஜெயமோகன் அவர்கள மதம் மாற்றுகளுடைய அந்த வேலைக்காக அவர் செயல்படுறாருன்னு நான் சொல்லல. தன் அறிவு ஜீவின்னு காட்டிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் அவர் செய்றாரு. இந்த கீதை ஒரு இடைச்செருகல்ன்னு என்ற வார்த்தைய படிச்ச உடனே மேற்கொண்டு அந்த புத்தகத்த படிக்க எனக்கு இதுவே இல்ல. மேலும் அவர் சொல்றாரு, கிருஷ்ணர்ன்றவரு ஒரு யாதவ அரசன் தான். அவர் சாலமன் மாரி அதாவது யூத அரசன். சாலமன் மாரி அவர் ஒரு அரசன். அவரு பின்னால கடவுளாக மாற்றப்பட்டார்ன்றாரு. இத விட அதுக்கப்புறம் கீதைய சிறுமப்படுத்துற வேலைய வேற யாருமே செய்ய முடியாது. கிருஷ்ணன் வந்து ஒரு கடவுளுடைய அவதாரம். மகாவிஷ்ணுவின் அவதாரம். அதனால தான் அது கீதை. அவர் சொன்ன அந்த தத்துவங்கள் தான் பகவத்கீதை. பகவானே சொன்ன தத்துவங்கள், அறிவுரைகள்ன்றதுனால தான் அது பகவத்கீதை. ஏன்னா நெறைய கீதைகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. ராமகீதை இருக்கு. ஒவ்வொரு ஞானிகளும் சொன்ன கீதைகள்லாம் இருக்கு. ஏன் கிருஷ்ணரே வந்து அவருடைய நண்பர் உத்தரனுக்கு உத்தவருக்கு குடுத்த உத்தவ கீதை அப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பகவானுடைய தன்மையோடு இருந்து சொன்ன கீதைன்றதுனால தான் பகவத்கீதை. ஸோ இதையே வந்து கிருஷ்ணரே பகவான் இல்ல, பின்னால கடவுளா ஆக்கப்பட்டார்ன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அது ஏன்னா அவர் கடவுள் சொன்ன வார்த்தைகள்ன்றதுனால தான் அது மேல ஒரு பக்தி, அதுல ஒரு மரியாதை வந்து அத பின்பற்றாங்க, படிக்கிறாங்க. அப்பதான் அத பின்பற்ற முடியும். அவரே கடவுள் இல்ல, இவங்க கடவுளா ஆக்கிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் எப்படி அவர் சொன்னத நம்ம வந்து மதிக்க முடியும்? எப்படி மதிப்பாங்க? இன்னும் சொன்னா பிற்காலத்துல கீதையே உண்மை கிடையாது. கிருஷ்ணரால் எழுதப்பட்டது இல்ல. அது வந்து யாரோ ஒரு பேர்ல பண்ணிட்டாங்க. கீதையே வந்து கீதையில இருக்கிற வார்த்தைகள ஒண்ணு இடைச்செருகல்ன்னு சொல்றதுக்கு கூட அறிஞர்கள் பிற்காலத்துல வந்தாலும் வருவாங்க. இத நம்ம வந்து வளர்த்து விட்டுக்கின்னே போயின்னே இருக்கக்கூடாது. அதனால இந்த கால நிர்ணயம்ன்றதெல்லாம் முதல்ல
நம்ம இந்து மதத்துக்கெல்லாம் ஒத்து வராது. நீங்க என்னதான் இப்ப இப்ப போய் நீங்க ஒரு முஸ்லீம் கிட்ட போயி, நீங்க வந்து இல்ல முகமது நபி அதெல்லாம் சொல்லல. அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவருக்கு இந்த குரானே வந்து மத்தவங்களோட இடைச்சல்கள் தான் அப்படின்னு சொன்னா உயிரோட திரும்பி வர முடியாது. அதுமாரி ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயி, இதில இயேசுநாதர் ஒண்ணும் சொல்லல. இது பால் என்ற ஒருத்தவரால உருவாக்கப்பட்ட மதம். இயேசுநாதரே வந்து யூதர்களுக்காக தான் பிரச்சாரம் பண்ண வந்தாரு. அவரு யூதர்களுக்காக தான் வாழ்ந்தாரு. ஆனா யூதர்கள் அவர்கள ஏத்துக்கல. அதனால கொல்லப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பிற ஜாதியர்களுக்காக யூதர்கிட்ட விக்க முடியாத சரக்கான ஜீசஸ மத்தவங்களும் கொண்டு போணுன்றதுக்காக ஒரு மதமா உருவாக்குனாரு. அவர் கடவுளா உருவாக்குனாரு. பால்ன்ற அவருடைய சீடர். நேரடி சீடர் கூட இல்ல. ஆ வந்து மறைமுக சீடர் பாலு. அவர் சொன்னது தான் இந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் கிட்ட வாங்காம வர முடியாது. ஆனா இந்துக்கள் வந்து கோமாளி, ஏமாளி, அ அந்த எண்ணமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஜென்மங்கள் அப்படின்றதுனால, யார் வேணாலும் இதில வந்து ஆராய்ச்சிகள் பண்ணலாம். விஞ்ஞானத்த புகுத்தலாம். அ டைம் லைன்லாம் செட் பண்ணலாம். இப்படியே போச்சுன்னா, அதான் சொல்ட்டேனே, இப்ப இருக்கிற மகாபாரதமே வந்து வியாசரால எழுதப்பட்டதில்ல. நெறைய இடைச்செருகள். அதுல கிருஷ்ணர பத்தியே சாதாரணமா தான் வருது. அவருடைய பால லீலைகள்லாம் இல்ல. ஏன் கீதையே அதுல ஒரு சொருகல் அப்படின்றாரு. ஏன்னா டிராமாட்டிக்கா. ஏன்னா அவரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, போர்க்களத்து நடுவுல நின்னுகிட்டு ஆரம்பிக்க போற நேரத்துல, யாராவது வந்து இந்த மாரி உபதேசம் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு நம்ம ஜெயமோகன் அவர்கள். அப்படியெல்லாம் எழுதுறதுக்கு வியாசர் என்ன முட்டாளா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி இதெல்லாம் டிராமாட்டிக் இது பின்னால சேர்க்கப்பட்டது அப்படின்றாரு. அப்படி பார்த்தா நீங்க மகாபாரதம் முழுதுமே டிராமாட்டிக் தானே. அந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்படி பொறந்தாங்க? தேவர்களுக்கு பொறந்தாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? தேவர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்களா? தேவர்களுக்கும் எப்படி மனுஷனுக்கும் எப்படி ஒரு உயிரினம் உருவாக முடியும்? தேவர்கள் என்பவர் யாரு? அப்ப அதுவே வந்து டிராமாட்டிக் தானே. அதுக்கப்புறம் அப்ப நடந்த போர்க்களத்துல பயன்படுத்தப்பட்ட விதவிதமான ஆயுதங்கள். பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம் அப்படின்னு விதவிதமான ஆயுதங்கள்லாம் வந்து அ யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்துல எப்படி அதெல்லாம் சாத்தியமாச்சு? அ ஒரு மந்திரத்த சொல்லி ஒரு ஆயுதத்த எப்படி பிரயோகம் பண்ண முடியும்? அப்ப அதுவும் டிராமாட்டிக் தானே! அப்போ அஸ்வத்தாமன் வந்து சியாமந்தக மணியோட பொறந்தான் நெத்தியில. எப்படி பொறக்க முடியும்? ஒரு மனுஷன் பொறக்கும்போதே நெத்தியில கல்லோட பொறக்க முடியுமா? அதுவும் டிராமாட்டிக் தானே! கவச குண்டலங்களோட கர்ணன் பொறந்தான். எப்படி கவசம் குண்டலத்தோட ஒரு மனுஷன் பொறக்க முடியும்? அதுவும் டிராமாட்டிக் தானே! அப்படி பார்த்தா மகாபாரதமே பொய்ன்னு ஆயிடுமே! டைம் பல இடங்கள்ல ஃப்ரீஸ் பண்ண முடியுன்றது தான் வந்து நம்பளுடைய கான்செப்ட். கிருஷ்ணரே வந்து போர்க்களத்துல சூரியன ம் ம் தற்காலிகமா மறைக்கிறார். பின்பு வெளிக்காட்டுறார். இதெல்லாம் வந்து அப்ப அதுவும் டிராமாட்டிக் தானே! அதெல்லாம் செய்ய முடியக்கூடிய ஒரு கிருஷ்ணரால, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு டைம ஃப்ரீஸ் பண்ண முடியாதா? ஏன்னா, அவர் கடவுளுடைய அவதாரம்னு நம்ம நம்புறோம். ஏன் டைம ஃப்ரீஸ் பண்ணியிருக்க முடியாது? ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஏன் சொல்லியிருக்க முடியாது? இதெல்லாம் வந்து டிராமாட்டிக்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதங்களுமே டிராமாட்டிக் தான். எல்லா மதங்களும் அந்த போதகர்கள் ஆ நபிகள் நாயகம் அவர்கள் வந்து நான் கடவுளுடைய தூதர்ன்னு சொன்னா, அத எப்படி நம்புறீங்க? அவரு இயேசுநாதர் நான் கடவுளுடைய மகன் சொல்றாரு. நான் தான் யூதர்களுக்கு வழிகாட்ட வந்த மெசையான்றாரு. அத எப்படி நம்புறீங்க? அவர் மேல வந்து அ தேவனின் ஆவி வந்து அ ம் ம் புகுந்துருச்சுன்னு சொல்றாரு பால். அத எப்படி நம்புறீங்க? அது எல்லாமே அப்ப டிராமாட்டிக் தான. ஸோ அதனால ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க உங்க ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து அத பண்ணக்கூடாது. உங்க ஆராய்ச்சி வந்து பண்றதுனா எல்லாத்துலயும் பண்ணி எல்லாத்தையுமே மறுக்கணும். அதுக்கான ஆண்மை தன்மை இருக்கணும். இல்லன்னா அது மத்த எதுலயும் பண்ணக்கூடாது. அதனால இந்த கீதையை அறிதல். அவர் சொல்றார். கீதை வந்து எழுத்து நடை வந்து மிகவும் மேம்பட்டு இருக்குது. மகாபாரதத்தோட அப்படின்னு சொல்றாரு. மகாபாரதம் வந்து இவர் சொல்ற மாரி 4000 இப்ப இருந்து 4500 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு நூல். 4500 வருஷம். 1000 வருஷத்திலேயே வந்து ஏன் ஒரு 100 வருஷத்திலேயே வந்து நெறைய எடிஷன் வருது. இப்பயே நெறைய எடிஷன் வருது. அதுல நெறைய அமெண்ட்மென்ட் அந்த எழுத்தாளரே என்ன பண்றாரு,
ஒரு சில கருத்துக்கள சேர்க்கிறாரு. ஒரு சில கருத்துக்கள நீக்குறாரு. இந்த ஒரு புக்கே வந்து எந்த எடிஷன் எத்தனாவது எடிஷன்? 10வது எடிஷனா? 20வது எடிஷனான்னு இப்பயே மனிதர்களே செய்யும்போது, இத்தன 1000 வருஷங்கள்ல எடிஷன் ஏன் வந்திருக்கக்கூடாது? மொழிநடைய ஏன் வந்து மாத்தியிருக்க கூடாது? முக்கியமா மத்த எல்லாத்தையும் மகாபாரதத்துடைய மத்த இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட, ஆ இந்த மொ இந்த மொழிநடை ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க பிரதி எடுப்பாங்க. நம்மகிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. நூல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பிரதி எடுத்து, அத வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க. ஸோ மூல நூல்லேருந்து பிரதி எடுக்கும்போது, தப்பான விஷயங்கள் வந்துறக்கூடாதுன்றதுக்காக, சரியா அந்த பிரதி எடுக்கும் வேலைகள் செய்யும். அப்படி கரெக்ட்டா வந்ததுனால தான் வந்து நீங்க வந்து மகாபாரதம் இந்த காலத்தில வந்து எல்லார் கையிலயும் கிடைச்சிருக்கு. இது வெள்ளைக்காரர்கள் தான் தொகுத்தார்கள்ன்னு வேற சொல்லிர்றாரு. அப்ப வந்து அதுக்கு முன்னாடி பல்லவர் காலத்திலேயே மகாபாரத கூத்துக்கள்லாம் இங்க நடந்திருக்குது. அப்ப யாரு அந்த மகாபாரத கூத்துல முழு மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்திலேயே. அதுல வந்து திரௌபதி தூக்கில் வீசப்பட்டது. அப்ப கிருஷ்ணர் வந்து சேலைய குடுத்தது. அவர் வந்து போர்க்களம் நடந்தது. அதுல வந்து பகவத்கீதைய சொன்னதுன்னு அப்பயே வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப யார் வந்து இதெல்லாம் வந்து தொகுத்து அந்த கூத்தாடிகளுக்கு யார் குடுத்தது? கூத்து கலைஞர்களுக்கு யார் குடுத்தது? சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வந்து பேசின்னு இருக்கக்கூடாது. பிற்காலத்துல அது சிதறி போனத பிற்காலத்துல சேகரிச்சிருக்கலாம். ஆனா, அதுக்காக அவங்க தான் எல்லாத்தையும் வந்து ஒண்ணாக்கி ரிஃபைன் பண்ணாங்கன்னு சொன்னத நம்மளால ஒத்துக்க முடியாது. ஸோ கீதை பிற்காலத்துல ஒரு கடவுளுடைய அ சொற்கள் நிறைந்ததுன்றதுக்காக, அத வந்து கொஞ்சம் கவிதைப்படுத்தியிருக்கலாம். இல்ல அப்ப இருக்கிற மொழி நடைக்கு ஏத்த மாரி அத வந்து மெருகேத்தியிருக்கலாம். அதுக்காக அது வந்து இடைச்செருகல்ன்னு சொல்றத நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாது. அதனால இந்த புத்தகம் அடிப்படையற்றது. அவர் சொன்ன அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் அந்த புத்தகத்த படிக்கல. ஏன்னா, கிருஷ்ணனையே கடவுள் இல்ல, கடவுளாக்கப்பட்டார். இதை இடைச்செருகல்னு சொன்ன பிறகு மேற்கொண்டு அத படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதுனால, அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத நான் வந்து பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.